Hi friends, welcome to Neha Gai Vlogs. இது வந்து டே 7 ஆஃப் சஷ்டி விரதம். சஷ்டியோட டே 7 தான். இன்றைக்கி திருக்கல்யாணம். நேற்று எல்லோரும் சூரசம்ஹாரம் நல்லபடியாக திருச்செந்தூர் லைவ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் திருச்செந்தூர் லைவ் தான் பார்த்தேன். நியர்பை இங்கே ஒரு கோவிலில் நடக்கும், பட் ஆனால் அது ரொம்ப நைட்டாக நடக்கும். நைட்டு வந்து எனக்கு தலை குளிக்கிறது கொஞ்சம் ஹெல்த் ஒத்துக்காது அப்படின்றதுக்காக நான் 4:30 மணிக்கு, அது 5:30 மணிக்கு கரெக்டாக அவரோட தலை விழுந்துச்சு. அப்போ வந்து நான் போயிட்டு தலை குளிச்சுட்டு வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி காலையில் வந்து நான் அபிஷேகம் பண்ணல. சாயங்காலம் வந்து பால், தயிர், அதுக்கப்புறம் வந்து திருநூறு அபிஷேகம் 3 அபிஷேகம் பண்ணிவிட்டு அவருக்கு வந்து நேற்று பிரசாதமாக தயிர் சாதம், ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி தயிர் சாதம் வச்சுட்டு அதில் மாதுளப்பழம் போட்டு வச்சுட்டேன். தயிர் சாதம் நைட்டு வீட்டில் சாப்பிட்டுட்டாங்க. எல்லாருமே வந்து ஒரு நாள் விரதம் இருந்தவங்க அந்த 6 மணிக்கு முடிக்கிறவங்க முடிச்சிருக்கலாம். இல்லை இன்றைக்கி திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் முடிக்க போகிறேன் அப்படின்றவங்களாம் இன்றைக்கி உங்கள் கிட்ட இருக்க கோவிலில் திருக்கல்யாணம் காலையில் நடக்குது அப்படின்னா போய் பாருங்கள். இல்லை மத்தியானம் தான் நடக்குதுன்னா உங்களுக்கு ஓகே அந்த டைமிங்னால் போய் பாருங்கள். இல்லை அப்படின்னா வந்து இல்லை எங்கள் சுற்றி இருக்க கோவிலில் திருக்கல்யாணமே நடக்காது அப்படின்னிங்கன்னா காலையில் 6 மணிக்கு சூரியன் உதைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா காலையில் நல்ல நேரம் பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த டைமில் சாமிக்கு படையல் படைச்சிட்டு உங்களோட விரதத்தை நிறைவு பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ப்ரொசீஜர். இது வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அதே போல் நீங்கள் காலையில் ஃபஸ்ட்டு ஐயனுக்கு படைக்கும்போது இதுலேயும் தயிர் சாதத்தை கலந்துக்கோங்க. ஏன்னா தயிர் சாதம் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால் இதுலேயும் தயிர் சாதம் கலந்துக்கோங்க. சில பேர் வடை பாயசத்தோடு செய்யலாம், சில பேர் வெறும் வந்து திருப்பாகம் மட்டும் செய்யலாம், சில பேர் வந்து வெறும் தயிர் சாதம் மட்டும் செஞ்சு வைக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து உங்களுக்கு எல்லாமே போட முடியும், கல்யாண விருந்து மாதிரி வடை பாயசம் சாப்பாடு எல்லாமே பண்ணலாம். இல்லை வெறும் கலந்த சாதம் மட்டும் அவருக்கு பிடிச்ச லெமன் சாதம், தயிர் சாதம், இந்த மாதிரி வெறும் சாதம் கலந்த சாதம் மட்டும் வச்சு கும்பிடுறீங்க அப்படின்னாலும் கும்பிடலாம். அது எல்லாமே உங்களோட இஷ்டம் தான். உங்களோட படையல் நீங்கள் எப்படி போடணுன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். முருகரோட அருளால் நம்ம எல்லாருமே இந்த 7 நாளையும் நல்லபடியாக கடந்துட்டோன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி மத்தியானம் இங்கே இருக்க கோவிலில் திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் வந்து நான் வந்து இந்த விரதத்தை வந்து நிறைவு பண்ணுவேன். எல்லாரும் நினச்சதும் நல்லபடியாகவும் ரொம்ப ரொம்ப திருப்தியாகவும் எல்லாருக்கும் எல்லாமே நடக்கும்ன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாமே நல்லதே நடக்கும். முருகர் துணையாக இருப்பார் எல்லாருக்கும். முருகனுக்கு அரோகரா அரோகரா. எல்லாருமே நல்லபடியாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த சஷ்டியோட விரதத்தோட விலாக் நான் படைக்கிறது அந்த இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு சாயங்காலமாக ஆட் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். புதுசாக பார்க்குற எல்லோரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.